واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الحدي حدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة دلالة وكل دلالة في النار وقال أيضا قل آمنت بالله ثم استقم. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹுக்கே உரித்தாகுக. ஸலவாத்தும் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அடிபெறலாமல் அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபோ தாபியீன்கள் மீதும் இன்னும் இந்த மார்க்கத்திற்காக பாடுபட்ட நல்ல அறிஞர்கள் மீதும் இந்த ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக, முழுமையான கூலியை பெறுவதற்காக சீக்கிரமாக இங்கே வந்து அமர்ந்து அல்லாஹ்விடத்திலே கூலியை எதிர்பார்த்தவர்களாக அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் வற்றா பெருங்கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறிய வண்ணம் என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், இன்று நாம் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவில் ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வந்து அமர்ந்திருக்கின்றோம். ஆனால் இந்த உலகத்தில் பார்த்தால் எத்தனையோ நபர்களுக்கு இந்த ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு கூட அவர்களுக்கு ஒன்று மனம் இல்லை, இன்னொன்று அவர்களுக்கு டைம் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கின்றான். எத்தனையோ மனிதர்களுக்கு கிடைக்காத இந்த அருட்கொடை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கின்றான் என்று சொன்னால் நாம் அல்லாஹுக்கு மிகவும் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நமக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நேர்வழியை தரவில்லை என்று சொன்னால் வழிகட்ட மக்களிலே நாமும் ஒருவராக இருந்திருப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், ஃபலௌலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு லகுன்தும் மினல் ஹாசிரீன். என்னுடைய கருணையும் என்னுடைய அன்பும் உங்களின் மீது இல்லாவிட்டால் நீங்கள் எல்லாம் நஷ்டவாளிகளாக இருந்திருப்பீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிவு செய்கின்றான். இன்னொரு வசனத்திலே குந்தும் அலா சஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார் ஃபஅன்கதகும் மின்ஹா. நீங்கள் எல்லாம் நரகத்தின் விளிம்பிலே இருந்தீர்கள், உங்களை அதிலிருந்து நாம் தான் காப்பாற்றினோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். ஆக இந்த மார்க்கத்தை நமக்கு தந்து சரியான வழியை தந்த அல்லாஹுக்கு அதிகமாக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்திலே அதிகமாக நாம் நன்றி செலுத்துபவர்களுக்கு கடமையானவர்களாக நாம் இருக்கின்றோம். இன்று இந்த ஜும்மாவுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், மரணத்தை நினைக்காமல் மரணத்தை விட்டு விரண்டோடும் மனிதர்கள். மரணம் என்று சொன்னாலே நம்முடைய சமுதாயத்தில் அது ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை என்பதை போல, மரணத்தை பற்றியெல்லாம் பேசவே கூடாது என்பதை போல, நம்முடைய வீடுகளில் மரணத்தை பற்றி பேசுனா உனக்கு வேற நல்ல வார்த்தையே உன்னுடைய வாயிலிருந்து வராதா, ஏன் மரணத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, நம்முடைய வீடுகளில் கேட்பதை நாம் பார்த்துருக்கிறோம். அப்போ மரணத்தை நினைவு கூறக்கூடாதா, மரணத்தை பற்றிய பேச்சே பேசக்கூடாதா, மரணம் என்ற வார்த்தையே நம்முடைய வாயில் வரக்கூடாதா என்று கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தை நினைச்சு பார்க்க சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பல வசனங்களில் நீங்கள் மரணிச்சிருவீங்க, இந்த உலகம் என்பது நிரந்தரம் கிடையாது அப்படின்லாம் என்ன செய்யலாம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல வசனங்களிலே நமக்கு மரணத்தை
அடிக்கடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நினைவுபடுத்தி கொண்டே வருகின்றான். இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு நிகழ்வு இருக்கும் என்று சொன்னால் அது அவனுடைய திருமண நிகழ்வாக இருக்கும். அந்த திருமண நிகழ்வில் என்ன செய்கிறாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை ஓதி காமிக்கிறாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்கள் முஸ்லிம்களை அன்றி நீங்கள் மரணித்து விடாதீர்கள் என்று என்ன செய்கிறாங்க? திருமண நிகழ்வில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காமிக்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் இந்த மரணத்தை நாம் எந்த அளவுக்கு நினைக்க வேண்டும் என்ற முக்கியத்துவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அக்ஸிருல் ஹாதிமில் லஸ்ஸாத்தில் மௌத். அதாவது உங்களுடைய சந்தோஷத்தை எல்லாம் சுக்குநூறாக உடைக்கக்கூடிய, உங்களுடைய ஆசைகளை எல்லாம் சுக்குநூறாக உடைக்கக்கூடிய அந்த மரணத்தை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அப்போ நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்? மரணம் என்று சொன்னால் நமக்கு இந்த வயசெல்லாம் வராது, எனக்கு 24 வயசு தான் ஆகுது, எனக்கு 25 வயசு தான் ஆகுது, எனக்கு 30 வயசு தான் ஆகுது, எனக்கு 35 வயசு தான் ஆகுது. மரணம் எப்போ வரும்? அதெல்லாம் வயதான பிறகு என்ன செய்யும்? மரணம் வரும். என்ன செய்வோம்? நம்முடைய சமுதாயத்தில் ஒரு பழக்கம் இருக்குது, ஹஜ்ஜுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன செய்ய மாட்டாங்க? சின்ன பசங்களாக இருக்கும்போது போகக்கூடாது. ஏன்? வயசான பிறகு தான் போகணும். கடைசி காலத்தில் ஹஜ்ஜு செஞ்சுட்டு அப்படியே என்ன செஞ்சிடணும்? மௌத்தா போயிடணும் அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருக்குது. ஆக நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் மரணம் என்பது வயதான பிறகு தான் வரும். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் அப்படிலாம் கிடையாது. மரணம் எப்பொழுது வரும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத். ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். இங்கே ஒவ்வொரு ஆத்மான் தான் என்ன செய்கிறான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறானே தவிர உங்களுக்கு இத்தனை வயசு வந்த பிறகு மரணத்தை சுவைக்கணும், இத்தனை வயசு இருக்கும் போது நீங்கள் மரணத்தை சுவைக்க மாட்டீங்க அப்படின்லாம் என்ன செய்யலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லலை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத். அது சின்ன குழந்தையாக இருக்கலாம், அது மிகப்பெரிய வயசானவராக இருக்கலாம், அவர் மிகப்பெரிய ஒரு வாலிபராக இருக்கலாம், அவருக்கு எந்த வயசுன்றது அது ஒரு மேட்டர் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், உங்களுக்கு மரணம் என்பது வந்தே தீரும், நீங்கள் அனைவரும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். எந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. நீங்க எங்க இருந்தாலும் உங்களுக்கு மரணம் வரும். யாருமே சொல்ல முடியாது மரணம் எனக்கு வரவே செய்யாது. இந்த உலகத்தில் இருக்கிற யாரை வேணா கேட்டு பாருங்க, மரணம் வருமா அப்படின்னு கேட்டால் என்ன செய்வாங்க? கண்டிப்பா வரும். மரணத்தை மட்டும் ஈமான் கொள்ளக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் இருக்கிறாங்க. ஏன்? அந்த மரணம் என்பது என்ன செய்யும்? இந்த உலகத்தில் நிரந்தரமாக நம்மால் வாழ முடியாது. என்றைக்கோ ஒரு நாள் கொடுத்த இந்த உயிர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டிப்பாக அதை கைப்பற்றுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. நீங்க மிகப்பெரிய ஒரு யாருமே வர முடியாத ஒரு கோட்டையில் நீங்க போயிட்டு மறைஞ்சிருந்தாலும் உங்களை மரணம் வந்து சேரும், உங்களுக்கு மரணம் வரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலும் அதிகமாக சொல்றான், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின் ஃபஇன்னஹு முலாகீக்கும். அந்த மரணம் என்பது உங்களை துரத்தி கொண்டே இருக்கிறது, அந்த மரணம் உங்களை அடைந்தே தீரும் என்று என்ன செய்கிறான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். நம்ம என்ன நினைக்கிறோம்? மலக்குல் மௌத் என்று சொன்னால் அது மொத்தமாக ஒருத்தர், ஒரே ஒரு மலக்கு தான் என்ன செய்வார்? நம்முடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்கு. அவர்தான் எல்லாருடைய உயிரையும் கைப்பற்றுவார். அதுக்கு நம்முடைய சமுதாயத்தில் ஒரு பேர் வேற சொல்லுவாங்க, இஸ்ராயில் என்று சொல்லக்கூடிய ஒரு மலக்கு. அவர் தான் என்ன செய்வார்? மலக்குல் மௌத். அவர் தான் யார்? உயிர்களை கைப்பற்றக்கூடிய மலக்கு. அப்ப அவருடைய பெயர் இஸ்ராயிலா என்று கேட்டால் இஸ்ராயில்லாம் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், அவருடைய பெயர், அந்த மலக்கினுடைய பெயர் மலக்குல் மௌத், உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்கு. அந்த மலக்கு எப்படிப்பட்டவர் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மலக்கை நியமித்திருக்கிறான். ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனித்தனியான மலக்கு. எந்த மலக்கு? அந்த உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்கு. எனக்கு ஒரு மலக்கு இருப்பார், உங்களுக்கு ஒரு மலக்கு இருப்பார். எல்லா மனிதர்களுக்கும் தனித்தனியாக என்ன செய்வாங்க? ஒவ்வொரு மலக்குமார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நியமித்திருக்கிறான். அந்த மலக்கு எப்பொழுதும் அவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பார். எப்பொழுது அல்லாஹ்வினுடைய கட்டளை வரும், இந்த உயிரை நாம் கைப்பற்றலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத்தில்லதி உக்கில பிகும் சும்ம இலா ரப்பிக்கும் துர்ஜஊன். உங்களுக்காக நியமிக்கப்பட்ட அந்த மலக்கு என்ன செய்வார்?
உங்களை அந்த 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 மலக்குல் மௌத் உங்களுடைய உயிரை கைப்பற்றுவார், நீங்கள் என்னிடமே திரும்பி வர இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிவு செய்கிறார். ஆக நம்ம அனைவருக்கும் ஒரே மலக்கா என்று கேட்டால் கிடையாது. நம்ம அனைவருக்கும் தனித்தனியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குல் மௌத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த மலக்குல் மௌத் என்ன செய்வார் என்று சொன்னால், நம்முடைய உயிரை அவர் அல்லாஹ்வினுடைய கட்டளையின்படி சரியான நேரத்தில் அவர் சரியான இடத்தில் வைத்து அவர் கைப்பற்றக்கூடியவராக இருப்பார். ஒரு நொடி மிந்தவும் செய்யாது, ஒரு நொடி பிந்தவும் செய்யாது. சரியான நேரத்தில் அந்த மனிதருக்கு அந்த ரூஹை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கைப்பற்றுங்கள் என்று சொல்லிவிட்டால் உடனடியாக அந்த மலக்குல் மௌத் என்ன செய்வார், அந்த உயிரை கைப்பற்றி விடுவார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், இந்த மனிதர்கள் மௌத்தை நினைக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன? ஏன் இவர்கள் மௌத்தை விட்டு விரண்டு ஓடுறாங்க? ஏன் இவர்கள் மௌத்தை கண்டு ரொம்ப பயப்படுறாங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான். இவர்களுக்கு தகாசுர் என்று சொல்லக்கூடிய ஒரு நோய் இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான், அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். இவர்களுக்கு தகாசுர் என்ற ஒரு நோய் இருக்குது. அந்த நோய் எதுவரை இருக்கும் என்று சொன்னால் மண்ணறை வரை இருக்கும். அவருடைய வாயில மண்ணை போட்டு மூடினால் மட்டும்தான் அந்த தகாசுர் நோய் என்ன செய்யும், அவரை விட்டு போகும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிவு செய்கிறான். என்ன தகாசுர் நோய்? தகாசுர் நோய்க்கு ஏதாவது மருந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் என்ன செய்யாது, மருந்துலாம் நமக்கு இருக்காது. நமக்கு கை கால் உடஞ்சா என்ன செஞ்சிடலாம், போய் டாக்டர்கிட்ட போயிட்டு மருந்து வாங்கிட்டு வந்துடலாம். நமக்கு காய்ச்சல் அடிச்சா டாக்டர்கிட்ட போய் மருந்து வாங்கிட்டு வந்துடலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளிப்படையான நோயை பேசல, நம்முடைய மனம் ரீதியான நோயை என்ன செய்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே பேசுகிறான். அந்த நோய்க்கு பெயர் தகாசுர் என்று சொல்லக்கூடிய நோய். என்ன அந்த நோய் என்று கேட்டால், எல்லா விஷயமுமே அதிகமாக வேணும். ஒரு விஷயம் இருந்தால் போதாது, ஒரு 500 ரூபா இருந்தால் போதாது, இன்னொரு 500 ரூபா எனக்கு வேணும். ஒரு வீடு இருந்தால் போதாது, இன்னொரு வீடு நான் கட்டணும். ஒரு கார் இருந்தால் போதாது, இன்னொரு கார் எனக்கு வேணும். இத்தனை பொருளாதாரங்கள் இருந்தால் போதாது, இன்னும் எனக்கு பொருளாதாரம் வேண்டும். பொருளாதாரத்தை சேர்த்து கொண்டே இருப்பான், வீடுகளை சேர்த்து கொண்டே இருப்பான், வண்டிகளை சேர்த்து கொண்டே இருப்பான். எதுவரை சேர்த்து கொண்டிருப்பான்? மரணம் வரை அவன் சேர்த்து கொண்டிருப்பான். மன்னரையை சந்திக்கும் வரை அவன் சேர்த்து கொண்டு இருப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றா, ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். அவன் மன்னரையை சென்று அடைந்த பிறகுதான் அந்த ஆசை என்ன செய்யும், அந்த பேராசை அவனை விட்டு செல்லும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பேராசைக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றார்கள். லவ் கான லி இப்னு ஆதம் வாதியானி மின் தஹப் இப்தகா சாலிசா. ஒரு ஆதமினுடைய மகனுக்கு 2 மலைக்குன்ற அளவுக்கு என்ன செய்யுது, அவனுக்கு தங்கத்தால் நிறைந்த சொத்துக்கள் இருந்தாலும் அவன் 3வது மலைக்குன்றை தேடி என்ன செய்வான், அவன் செல்லுவான். அந்த மலைக்குன்றை வைத்து அவன் சந்தோஷப்படுவானா என்று கேட்டால் அவன் கண்டிப்பாக சந்தோஷப்பட மாட்டான். என்கிட்ட தான் 2 மலைக்குன்று இருக்குது, தங்கமான மலைக்குன்று. இந்த மலைக்குன்றை வைத்து நம்ம சந்தோஷப்படுவோம், நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம். அந்த நன்றி செலுத்தக்கூடிய அந்த விஷயமே அவனுடைய உள்ளத்தில் வராது. அவன் என்ன செய்வானா, இன்னொரு மலைக்குன்றை தேடி அவன் செல்லுவான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, இந்த மாதிரியான ஒரு நோய் என்னுடைய உம்மத்தில் என்ன செய்கிறது, இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரிகளே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், இந்த மாதிரியாக நோய் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் அதிகமாக மரணத்தை என்ன செய்யணும், அவர்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை சொல்லுகின்றார்கள், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் என்ன செய்கின்றான் என்று சொன்னால், அவனுக்கு மரணத்தை பற்றிய நினைவே வராமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் இந்த தகாசுர் என்ற நோய் அவனுக்கு அதிகரிக்க காரணம் என்னவென்று சொன்னால், அவனுடைய உள்ளத்தில் வஹன் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை என்னுடைய சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு கூட்டம் இருக்கும். எந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும் என்று சொன்னால், கடலில் இருக்கக்கூடிய நுரை அளவுக்கு என்ன செய்வாங்க, என்னுடைய உம்மத்தினர்கள் இருப்பாங்க. ஆனால் அவர்களை எதிரிகள் சர்வ சாதாரணமாக அடித்துவிட்டு செல்லுவார்கள். அவர்கள் ஒடுக்கப்பட்ட ஒரு சமுதாயமாக ஆகுவார்கள். என்ன காரணம்? சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், அவர்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருப்பாங்களா? எண்ணிக்கை அவர்கள் குறைவாக இருப்பதனால் அவர்கள் ஒடுக்கப்பட்ட சமுதாயமாக மாறுவாங்களா என்று கேட்டதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அவர்கள் எண்ணிக்கையில் மிகவும் அதிகமானவர்களாக இருப்பாங்க, ஆனால் அவருடைய உள்ளத்தில் வஹன் என்ற ஒரு நோய் இருக்கும். சஹாபாக்கள் கேட்குறாங்க, வஹன் என்று சொன்னால் என்ன யா ரசூலுல்லாஹ்? அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத்.
இந்த உலகத்தின் மீது இருக்கக்கூடிய ஆசை, மரணத்தை பற்றிய அந்த வெறுப்பு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அப்போ இந்த தகாசுர் என்ற அந்த நோய் நம்மிடம் இருந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் அதிகமாக மரணத்தை நினைக்க வேண்டும். அந்த மரணத்தை நாம் எந்த அளவுக்கு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த தகாசுர் நோய்க்கு என்ன செய்யலாம், நம்ம மருந்து போட்டுக்கொண்டே வரலாம். இந்த உலகத்தை யாரும் அனுபவிக்க கூடாது என்று சொல்லலை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நீங்கள் சம்பாதிக்கவே கூடாது, பள்ளிவாசல்லே வந்து உட்கார்ந்துடணும், இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அல்லாஹோ என்ன செய்யலை, நமக்கு கற்றுத்தரல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நீங்கள் சம்பாதிங்க, ஹலாலான முறையில் சம்பாதிங்க, சாப்பிடுங்க, ஆனால் இந்த உலகத்தின் மீது இருக்கக்கூடிய ஆசை உங்களுடைய உள்ளத்தில் வந்துவிடக்கூடாது. இந்த உலகத்தை அனுபவிக்கலாம், எந்த ஒரு தவறும் கிடையாது. ஆனால் அந்த உலகத்தின் மீது ஆசைப்பட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நம்மை அல்லாஹினுடைய நினைவை விட்டு என்ன செஞ்சிடும், அது நம்மை தூரமாக்கி விடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுதான் குர்ஆனில் சொல்கிறான், தகாசுர் என்ற நோய் அந்த மனிதர்களுக்கு அல்லாஹினுடைய நினைவை விட்டு என்ன செய்யுது, அவர்களை தூரமாக்குகிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லுகின்றார். அப்போ மரணத்தை எவ்வாறு நினைத்து பார்ப்பது, அந்த மரணத்தினுடைய நிலையை நாம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் கியாமா என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில வசனங்களை சொல்லுகின்றான். கல்லா இதா பலகத்தித் தராகி வகீல மன் ராக் وَظَنَّ أَنَّهُ الْفِرَاقُ وَالْتَفَّتِ السَّاقُ بِالسَّاقِ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாலே விஷயங்களை நாலு வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கின்றான், அந்த மரணத்தினுடைய மொத்த நிலையையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். கல்லா இதா பலகத்தித் தராகி, அவனுடைய தொண்டை குழியை அந்த உயிர் வந்து அடையும் பொழுது அந்த மனிதன், அவனுக்கு எல்லா சொத்துக்களும் இருக்கும், எல்லா சுகங்களும் இருக்கும், காரு பங்களா என்று சேர்த்து வைத்திருப்பான், எல்லாவற்றையும் வைத்து அந்த மனிதன் என்ன செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாத நிலையில் அவன் ஒடுக்கப்பட்டவனாக அவன் ஒடுங்கி என்ன செய்வான், எதுவுமே செய்ய முடியவில்லையே என்று சொல்லி அவன் படுத்து கிடப்பான். அப்பொழுது அவனுடைய தொண்டை குழியை அந்த உயிர் வந்து நெருங்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், கல்லா இதா பலகத்தித் தராகி, அவனுடைய தொண்டை குழியை உயிர் வந்து அந்த நெருங்கும் பொழுது அந்த மர்ஹலாவுக்கு, அந்த சுச்சுவேஷனுக்கு அரபில சொல்லுவாங்க மர்ஹலத்துல் கர்கலா, அதாவது எதுவுமே அவனால் பேசவே முடியாது, அவன் என்ன சொல்லுவான் என்று யாருக்குமே புரியாது, அவனுடைய எல்லா விஷயங்களும் என்ன செய்யப்படும், அவனுக்கு திறக்கப்படும். அதாவது நம்மால் இன்றைக்கு நம்முடைய கண்களை வைத்து எந்தெந்த விஷயங்களை எல்லாம் பார்க்க முடியாமல் நாம் இருக்கிறோமோ, இப்பொழுது இங்கே மலக்குமார்கள் இருப்பாங்க, அதை நம்ம பார்க்க முடியுமா கேட்டால் பார்க்க முடியாது. அப்போ அந்த மாதிரியான கண்ணை என்ன செய்வான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனுக்கு திறந்து விடுவான். அந்த மனிதன் எல்லா விதமான விஷயங்களையும் பார்க்க ஆரம்பிப்பான். அந்த பார்க்க ஆரம்பித்த மனிதன் அவன் கர் கர் என்று என்ன செய்வான், எதுவுமே பேச முடியாமல் எதையோ ஒன்றை உளறுபவனாக என்ன செய்வான், அவன் இருந்து கொண்டு இருப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், வகீல மன் ராக், அந்த சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் அவர்கள் ஆவேசப்படுவார்கள், அவர்கள் ஆசைப்படுவார்கள். என்ன ஆசைப்படுவார்கள், அவர்கள் சொல்லுவார்கள், கீலமன் ராக், இவனுக்கு யாராவது ஓதி பார்ப்பவர்கள் இருக்கிறீங்களா? அதாவது இன்றைய லாங்குவேஜில் நம்ம சொல்ல போனால், இந்த எந்த டாக்டர் இவரை காப்பாற்ற முடியும், எந்த டாக்டரால் இவரை காப்பாற்ற முடியும் என்று என்ன செய்வார்கள், சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் அவர்கள் இந்த மனிதனை காப்பாற்றி விட வேண்டும் என்று என்ன செய்வாங்க, அவர்கள் சிந்தித்து கொண்டிருப்பார்கள், அவர்கள் ஆசைப்பட்டு கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த மனிதனை காப்பாற்ற முடியுமா என்று கேட்டால் அந்த மனிதன் நினைப்பான், வதன்ன அன்னஹுல் ஃபிராக், நிச்சயமாக நாம் இந்த சொத்துக்கள், இந்த சுகங்கள், இந்த வீடு வாசல்கள், இந்த உலகத்தை விட்டு கண்டிப்பாக நாம் இன்றைக்கு சென்று விடுவோம் என்று என்ன செய்வான், அந்த மனிதன் நினைத்து கொள்ளுவான். வல்தஃபத்தி ஸாகு பிஸாக், அந்த மனிதனுடைய கரண்டை கால்கள் கரண்டை காலோடு அது பின்னிக் கொள்ளும், எங்கவும் அவன் ஓடவும் முடியாது, அவன் ஒளியவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அந்த மனிதன் இருப்பான். அப்பொழுது அந்த மனிதனுக்கு காட்டப்படும், அந்த மனிதன் சிறு வயதிலிருந்து என்னென்ன விஷயங்களை எல்லாம் செய்தானோ அந்த மனிதனுக்கு அந்த ஒரு விதமாக என்ன செய்யும், அந்த மனிதனுக்கு காட்டப்படும். அந்த சின்ன வயசுலேருந்து செஞ்ச நன்மையான காரியங்கள், அவன் சின்ன வயசுலேருந்து செஞ்ச கெட்ட காரியங்கள், தீமையான காரியங்கள் எல்லாம் அந்த மனிதனுடைய கண்ணுக்கு என்ன செய்யப்படும், எடுத்து வந்து காட்டப்படும். அப்பொழுது அந்த மனிதன் புரிந்து கொள்ளுவான், நான் சொர்க்கவாசியா அல்லது நான் நரகவாசியா. அந்த மனிதனே என்ன செய்வான், அவனே தீர்ப்பு வழங்கி கொள்ளுவான், நான் நரகவாசி அல்லது நான் சொர்க்கவாசி என்று சொல்லி அந்த மனிதனை தீர்மானித்துக் கொள்ளுவான். அந்த மனிதன் தீர்மானித்த பிறகு அந்த மனிதன்
மனிதன் அல்லாஹ்விடத்தில் கேட்பானாம், கால ரப்பிர்ஜிஊன், யா அல்லாஹ் என்னை நீ திருப்பி கொடுத்து விடு, என்னுடைய ரூஹை நீ திருப்பி கொடுத்து விடு. நான் நன்மையான காரியங்களை செய்கின்றேன், நான் 2 ரக்காத் தொழுதுட்டு வந்துடுறேன், நான் 2 ஏழைகளுக்கு என்ன செஞ்சிடுறேன், சதக்கா செஞ்சுட்டு வந்துடுறேன், இந்த மாதிரியான நன்மையான காரியங்களை நான் செய்கிறேன் யா அல்லாஹ் என்று சொல்லி என்னுடைய உயிரை நீ திருப்பி கொடு யா அல்லாஹ் என்று சொல்லி அந்த மனிதன் அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், அப்படியான உயிரை யாருக்கும் நான் தரமாட்டேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், நீ அந்த யௌமுல் கியாமா என்று சொல்லக்கூடிய அந்த மறுமை நாள் வரைக்கும் பர்ஸக் என்று சொல்லக்கூடிய ஒரு மறைவான அந்த இடத்தில், அந்த கபரில் நீ கண்டிப்பாக இருந்தாக வேண்டும் என்று சொல்லுவாள். அந்த கபரினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நன்மையான ஒரு மனிதன் இருக்கின்றான் என்று சொன்னால், நன்மையான விஷயங்களை செய்து கொண்டிருந்த ஒரு மனிதன், அவன் எப்படிப்பட்ட ரூஹை அந்த மலக்குமார்கள் கைப்பற்றுவார்கள் என்று சொன்னால், வெண்மையான முகமுடைய ஒரு மலக்குமார்கள் மிகவும் நறுமணம் வீசக்கூடிய அந்த துணியை எடுத்து வருவார்கள். அந்த மனிதனிடத்திலே வந்து சொல்லுவார்கள், யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியதம் மர்தியா, நல்லது செய்த அந்த அடியானே, நீ அல்லாஹ்வின் பக்கம், அல்லாஹ்வினுடைய மகிழ்ச்சியின் பக்கம் நீ விரைந்து ஓடிவா என்று சொல்லுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த உயிர் எப்படிப்பட்ட இலகுவாக அது வெளியே வரும் என்று சொன்னால், அந்த உயிர் எப்படிப்பட்ட இலகுவாக கைப்பற்றப்படும் என்று சொன்னால், ஒரு குடுவையிலிருந்து ஒரு துளி நீர் எப்படி கீழே விழுமோ, அது ஏதாவது ஒரு கஷ்டமான நிலையில் விழுமா? அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான நிலை விழாது, அது ரொம்பவும் லேசாக கீழே விழும்ல, அந்த அளவுக்கு அந்த உயிர், அந்த மனிதனுடைய உயிர் அந்த உடலை விட்டு பிரியும். அந்த உயிரை எடுத்துக்கொண்டு மலக்குமார்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அவர்கள் வானத்திற்கு மேல் செல்லுவார்கள். ஒவ்வொரு மலக்குமார்களும் போட்டி போடக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த உயிரை நான் தான் தூக்க வேண்டும், என்னிடத்தில் இந்த உயிரை தாருங்கள். ஒவ்வொரு அந்த வானத்திற்கு செல்லும் பொழுதும் மலக்குமார்கள் அந்த மனிதனுக்கு, அந்த உயிருக்கு சலாம் சொல்லுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி, உன் மீது அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று சொல்லுவார்கள். இன்னும் குறிப்பாக இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அல்லாஹ்வை மட்டும் நம்பி, அல்லாஹ் ஒருவன்தான் என்று நம்பி, தௌஹீத் என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கையில் எந்த ஒரு மனிதன் இருக்கிறானோ, அந்த மனிதனுக்கு பிரத்யேக ஒரு மலக்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்குகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, யார் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லி, அந்த ஒருவன் என்று அந்த விஷயத்திலேயே, அந்த தௌஹீதிலேயே நிலைத்து நின்றானோ, அந்த மனிதனுக்கு பிரத்யேகமான ஒரு மலக்கு அவரிடத்திலே இறக்கப்படுவார். அந்த மலக்கு என்ன சொல்லுவார் என்று சொன்னால், அல்லா தஹாஃபு, நீங்கள் பயப்பட வேண்டாம், வலா தஹ்ஸனு, இன்னும் நீங்கள் கவலையும் பட வேண்டாம், உங்களுக்கு பயமும் கிடையாது, கவலையும் கிடையாது, வ அப்ஷிரு பில் ஜன்னா, உங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய நற்செய்தியை சொல்ல சொன்னான் என்று என்ன செய்வார்கள், அந்த மலக்குமார்கள் சொல்லுவார்கள். அப்ப அந்த உயிரை கைப்பற்றி கொண்டு அந்த மலக்குமார்கள் வானத்திற்கு மேலாக செல்லுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், இந்த உயிரை இல்லியீன் என்று சொல்லக்கூடிய அந்த நல்லவர்களுடைய உயிர் பட்டியலில் என்ன செய்யுங்க, இவருடைய பெயரையும் அங்கே பொறித்து விடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான். அந்த பெயர் அந்த இல்லியீன் என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகத்தில் எழுதப்படும். மறுபடியும் அவர் அந்த கபருக்கு வரப்படும். அந்த உயிர் கபருக்கு கொண்டு வரப்பட்டு, அந்த மனிதனுக்கு எப்படி ஒரு புது மாப்பிள்ளை அந்த தூக்கத்தை தூங்குவாரோ, அதை போன்ற ஒரு தூக்கத்தை நீங்கள் கியாமத் நாள் வரை, நீங்கள் எழுப்பப்படும் நாள் வரை என்ன செய்யுங்க, நீங்க தூங்கிக் கொண்டே இருங்கள் என்று சொல்லி அந்த மனிதனுக்கு கபர்கள் விசாலமாக்கப்படும். அந்த மனிதனுக்கு கபர்கள் விசாலமாக்கப்பட்டு அந்த மனிதன் அந்த நிலையிலேயே தூங்கிக் கொண்டே இருப்பான். அவனுக்கு அதற்கு மேலாக சுகத்தை மட்டும்தான் அனுபவித்துக் கொண்டிருப்பான். அந்த கபரினுடைய நிலையில் ஒரு மனிதன் தோல்வி அடைந்து விட்டான் என்று சொன்னால், அந்த மனிதனுடைய எல்லா விஷயங்களும் தோர்த்து போய்விடும். இதனால் தான் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு நரகத்தை பற்றிய பேசும்பொழுது அந்த அளவுக்கு அழுக மாட்டார்கள், சொர்க்கத்தை பற்றி பேசும்பொழுது அந்த அளவுக்கு சந்தோஷப்பட மாட்டார்கள். ஆனால் ஒரு முறை என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கபரை கிராஸ் ஆகுறாங்க. அப்ப கிராஸ் ஆகும் பொழுது அவர்கள் நின்று அழுது கொண்டே இருக்கிறார்கள். ஏன் அழுவுறீங்க அமீருல் முஃமினீனே என்று சொல்லி மற்ற சஹாபாக்கள் கேட்கும் பொழுது, அமீருல் முஃமினீன் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த கபர் என்பது நாளை மறுமையினுடைய முதல் படி. இந்த முதல் படியில் யார் ஒரு மனிதன் வெற்றி பெற்று விட்டானோ, அவன் நாளை மறுமையில் அவன் வெற்றி பெற்று விடுவான். இந்த கபரில்
யார் தோல்வியடைந்து விட்டானோ அவன் நாளை மறுமை நாளில் தோல்வியடைந்தவனாக இருப்பான் என்று அதை நினைத்து நான் அழுகின்றேன் என்று உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்ததாக ஒரு மனிதன் கெட்டது செய்த ஒரு மனிதனாக இருந்தான் என்று சொன்னால், ஒரு தீமையான காரியம் செய்த மனிதனாக இருந்தான் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த மனிதனிடத்தில் கருப்பான முகமுடைய ஒரு மலக்கு அந்த மனிதனிடத்திலே இறங்குவார். அவரை பார்ப்பதற்கு விகாரமாக இருப்பார். மிகவும் அதிகமான ஒரு பயப்படக்கூடிய தோற்றமளிக்கக்கூடியவராக அந்த மலக்கு இருப்பார். அந்த மலக்கு வந்து சொல்லுவார், யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் ஹபீஸா, என்னுடைய இந்த கெட்டது செய்த இந்த ஆத்மாவே நீ என்ன செய், அல்லாஹ்வினுடைய கோபத்தின் பக்கம் நீ விரைந்து வா என்று சொல்லுவார்கள். அப்பொழுது அந்த உயிர் என்ன செய்யும் என்று சொன்னால், அது வெளியே வர முடியாமல், அது வெளியே வந்தால் நம்மை வேதனை செய்வார்களோ என்று பயந்து அது உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இரத்த நாளங்களிலும் என்ன செய்யும், ஓடி ஒளிந்து கொள்ள பார்க்கும். அப்பொழுது எப்படி அந்த உயிரை கைப்பற்றுவார்கள் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், எப்படி ஒரு முள் செடியில் ஒரு சேலை விழுந்து விட்டால் அல்லது ஒரு போர்வை விழுந்து விட்டால் அதை எவ்வளவுதான் நம்ம ட்ரை பண்ணாலும் அது பிச்சு புனிதான் என்ன செய்யும், அது கைக்கு வரும். அந்த அளவுக்கு கடினமாக அந்த ரூஹை கைப்பற்றி கொண்டு ஒரு துர்நாற்றம் வீசக்கூடிய அந்த அந்த ஒரு துணியில் என்ன செய்வார்கள், அந்த ரூஹை வைத்து அந்த மலக்குமார்கள் வானத்தின் பக்கம் எடுத்து செல்லுவார்கள். அனைத்து மலக்குமார்களும் அந்த ரூஹை பார்த்து வெறுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். எந்த ஒரு மலக்குமாரும் சலாம் சொல்ல மாட்டார்கள். எல்லா மலக்குமார்களும் அந்த மனிதரை சபிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த வானத்தின் கதவுகள் அந்த ரூஹுக்காக திறக்கப்படாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், இந்த உயிரை சிஜ்ஜீன் என்று சொல்லக்கூடிய அந்த ஏட்டில் என்ன செய்யுங்கள், நீங்கள் எழுதிவிடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான். மீண்டும் அந்த உயிர் அந்த கபருக்கு வரும். அந்த கபரிலே வைத்து அந்த மனிதனிடத்திலே கேள்விகள் கேட்கப்படும். அந்த மனிதனுக்கு கேள்விகள் தெரியாது, பதில் தெரியாது. அந்த மனிதனை நாளை மறுமை நாள் வரைக்கும் அந்த கபர்கள் இறுக்கம் அடைந்துவிடும். அந்த மனிதனுக்கு கபர் என்ன செய்யும், நாளை மறுமை நாள் வரைக்கும் அந்த கபரிலே அந்த மனிதனுக்கு வேதனைகள் தொடர்ச்சியாக கொடுக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நாம் தினம் தினம் நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால், தகாசுர் என்ற அந்த நோய் என்ன செய்யும், நம்மிடம் இருந்து சென்றுவிடும். நாம் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள், நாம் சேர்த்து வைக்கக்கூடிய பொருளாதாரத்தை நாம் நன்மையான காரியங்களில் எப்படி செலவிடலாம் என்ற விஷயத்தை நாம் யோசிப்போம். அல்லது அந்த விஷயத்தை எப்படி நாம் அனுபவிக்கலாம் என்ற அந்த விஷயத்தை நாம் யோசிப்போம். அதிகமாக இன்னும் வேண்டும் என்ற அந்த நோய் நம்முடைய உள்ளத்தில் இருந்து சென்றுவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதர், ஒரு சஹாபி என்ன செய்கின்றார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகின்றார். வந்து சொல்லுகின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், எனக்கு தொழுகையில் ஈடுபாடே கிடையாது. நான் தொழுகின்றேன், ஆனால் தொழுகைக்கு தக்பீர் கட்டிய பிறகு என்னுடைய சிந்தனைகள் எல்லாம் வேறு பக்கம் சென்று விடுகிறது. நான் தொழுகையில் முழுமையான ஈடுபாடோடு தொழ முடியவில்லை யா ரசூலுல்லாஹ், நான் என்ன செய்வது என்று கேட்டார்கள். அப்பொழுது அந்த சஹாபிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீ இதுதான் உன்னுடைய கடைசி தொழுகை என்று நினைத்து தொழுது பார். இதுதான் உன்னுடைய கடைசி தொழுகை, அடுத்த தொழுகைக்கு நீ மௌத்தாகி விடுவாய் என்று நினைத்து நீ அந்த தொழுகையை தொழுகு. நீ என்ன செய்வாய், மிகவும் அதிக ஈடுபாடோடு அந்த தொழுகையை தொழ முடியும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகின்றார்கள். ஆக இந்த மௌத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஷைத்தான் நம்மை அதிகமாக வழிகெடுப்பான். இன்னும் நேரங்கள் இருக்கிறது, இனி இப்பொழுது மௌத்தாக மாட்டாய், நீ அப்புறமா என்ன செய்யலாம், தொழுது கொள்ளலாம், அப்புறமாக நீ பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்திலே தேடிக்கொள்ளலாம் என்று சொல்லி ஷைத்தான் நம்மை வழிகெடுத்து கொண்டே தான் இருப்பான். அப்புறமாக செய்யலாம் என்று சொல்லி ஷைத்தான் நாளை மறுமை நாள் வரைக்கும் என்ன செய்ய மாட்டான், அந்த மௌத் வர வரைக்கும் நம்மை அந்த பாவ மன்னிப்பையோ அல்லது தொழுகையையோ அவன் செய்ய விட மாட்டான். ஆக இந்த விஷயங்களை பயந்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் ஒரு நல்ல சிறந்த ஒரு மௌத்தை தருவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல நிலையில் மரணிக்கக்கூடிய ஒரு நல்ல அடியாராக நம்மை ஆக்கி வைப்பானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நம்மை எப்படி ஒன்று கூட்டினானோ அதே போன்று நாளை சொர்க்கத்திலும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்தில் ஒன்று கூட்டுவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له
وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது உரையிலே இந்த உலகத்தில் நாம் பேராசை கொண்டவர்களாக இந்த உலகத்தை நினைத்தே அல்லாஹினுடைய நினைவை நாம் விட்டுவிடக்கூடாது என்று சொன்னால், தகாசுர் என்ற அந்த நோய் நம்முடைய உள்ளத்திலிருந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் அதிகமாக மௌத்தை நினைத்து பார்க்க வேண்டும் என்று சொன்னேன். அதே போல இந்த உலகத்தில் நாம் சேர்த்து வைத்த அந்த சொத்துக்கள், நாம் சேர்த்து வைத்த அந்த பொருளாதாரங்கள்